அப்பா நம்ம சோமு இருக்கான்ல, அவன் புதுசாக கார் வாங்கியிருக்கானாப்பா. தெரியும்பா, அவனுக்கு யூடியூப்லேருந்து லட்ச லட்சமாக பணம் வருது. அதான் காரு பங்களான்னு வாங்கி அலையிறான். ஓ, அதுதான் அன்னைக்கு என் போனை பிடுங்கி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணானோ, அதுக்காப்பா அவ்வளோ பணம் வருது? அது மட்டும் இல்லைப்பா, அவனை தேடி பெய்டு ப்ரொமோஷன் வருது. அதான் விளம்பரம்ப்பா. 40,000 50,000 பணத்தை வாரி கொட்டுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம சோமு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறான். மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜா? ஆமாப்பா, அதுதான் நேற்று நம்ம சோமு சிஎம் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்தேன். அதான் எனக்கு தெரியுதுல்ல ஏரி, அந்த ஏரியை கிளியர் பண்ணிட்டு அதான் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. ஆமாப்பா, அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டு அம்பூஜன்ல அவன் தான் சொன்னான், சோமு வந்து சிஎம் ஆஃபீஸரே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? அந்த மில்ட்ரிக்கார பொண்டாட்டி தானே அம்புச்சான். இவனுக்கு யூடியூப்லேருந்து நிறைய பணம் கொட்டதில்ல, என்ன பண்ணுறது தெரியாமல் அதான் அம்புச்சிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான். தெரியுமா அம்புச்சுக்கும் அவனுக்கும்? அடப்பாவி, என்னப்பா சொல்ற? ஹலோ, சொல்லுமா அம்புஜம். அப்படியா? ஓ சரி சரி. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சோமு கார் வாங்கிட்டு லோன் கட்டலைன்னு சொல்லிட்டு காரை வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. அதான் அம்புஜம் சொல்லுது. ஓ, அப்போ சோமு கார் லோனில் தான் வாங்கியிருக்கான் பொழுது. என்னதான் இருந்தாலும் லோன்லாம் கரெக்டாக கட்டணுமா இல்லையா? எங்கே தெரியும் இந்த காலத்து பசங்களுக்கு.